"நீ யாரு?" அப்படின்னு கேட்குறான். "நான் ரூக். அந்த டெத் நோட் என்னோடது தான்" அப்படின்னு சொல்றான். "நீ வருவேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். என் உயிர எடுத்துக்க தானே நீ வந்திருக்க. எடுத்துக்கோ. இதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கேன்" அப்படின்னு லைட் சொல்றான். "இல்ல, நான் அதுக்காக வரல. உன்னோட உயிர நான் எடுக்க மாட்டேன்" அப்படின்னு ரூக் சொல்றான். "என்னது இல்லையா? அப்போ இந்த நோட்ட யூஸ் பண்றதுக்கான விலை என்ன?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரூக் சொல்றான், "இந்த நோட்ட யூஸ் பண்ற ஒவ்வொரு ஹியூமன்ஸும் நெறைய ஃபியர் அண்ட் பெயின கோ த்ரூ பண்ணுவாங்க. இந்த நோட்ட யூஸ் பண்றவங்க இறந்த பின்ன ஹெல்லுக்கும் போக முடியாது, ஹெவனுக்கும் போக முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சடனா கதவ தட்டுறாங்க. லைட் பயப்படுறான். "பாத்துருவாங்க ரூக்க" அப்படின்னு சொல்லிட்டு. "அ நீ பயப்படாம போய் ரூம் கதவ தர" அப்படின்ட்டு ரூக் சொல்றான். கதவ தெறந்தா லைட்டோட அம்மா ஆப்பிள்ஸோட நின்னுட்ருக்காங்க. "எதுக்காக ரூம் இருட்டா இருக்கு?" அப்படின்னு லைட் போடுறாங்க. ஆனா, அவங்க எந்த ரியாக்ஷனும் குடுக்கல. அதுக்கப்புறம் ரூம் கதவு சாத்திடுறான். அதுக்கப்புறம் ரூக் சொல்றான், "இந்த டெத் நோட்ட தொடுறவங்களால மட்டும் தான் என்ன பாக்க முடியும். அவங்க கண்ணுக்கு நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன். பயப்படாத" அப்படின்ட்டு சொல்றான். லைட் கேட்குறான், "எதுக்காக என்ன நீ சூஸ் பண்ண? இந்த நோட் எதுக்காக என் என் எனக்கு குடுக்கணும் அப்படின்னு நீ செலக்ட் பண்ண?" அப்படின்னு கேட்குறான்.